ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 6 வசனத்தை நான் வாசிக்கிறேன். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. இயேசு பூமியில் இந்த நாட்கள்ல சீஷர்கள் ஒரு நாள் அவரிடம் போய் கேட்கிறார்கள், இந்த உலகத்தின் முடிவிற்கும் இந்த வருகைக்கு உண்டான அடையாளம் என்று சொல்லும் பொழுது அநேக காரியங்களை சொல்லுகிறார். அதில் ஒன்று யுத்தங்கள், அதனுடைய செய்திகள். இன்று நாம் பார்ப்போம் என்று சொன்னால் எங்கு பார்த்தாலும் யுத்தங்களையும் அதனுடைய செய்திகளையும் கேட்கிறோம். அது அநேக பதற்றத்தை கொண்டு வருகிறது. எப்போ என்ன நடக்கும் என்று சொல்லி எல்லாருக்குமே ஒரு பயம் அல்லது ஒரு பதற்றம், என்ன செய்வதென்று ஒரு குழப்பத்தை இன்று பார்க்க முடிகிறது. ஆனால் அன்றே இயேசு சொல்லிவிட்டார், இப்படிப்பட்டவைகள் எல்லாம் நடக்கும். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? கலங்காதபடி எச்சரிக்கையா இருக்கணும் ஆண்டவர் சொல்றார். சும்மா பயந்துட்டே இருக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றார். ஏனென்றால் இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதுதான், ஆனாலும் உடனே முடிவு வராது. இந்த முடிவில்லாத பிரச்சனை என்ன ஆகும் எப்படின்னு சொல்லி புலம்புகிறோம். வேதத்திலும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 1 சாமுவேல் புஸ்தகத்திலே 17 அதிகாரத்திலே பெலிஸ்தியன் தலைவன் கோலியாத் ஒருவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமா எதிர்த்து நிற்கிறான். அது ஒரு நாள் அல்ல, காலையிலும் மாலையிலும் வந்து சவால் விடுவான். 40 நாட்கள். சவுல் ராஜா பயந்துட்டார், ஜனங்கள் எல்லாம் பயப்படுறாங்க. இத்த காலத்தில் அவனை எதிர்த்து நிற்க யாருமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவன் வரும்பொழுதெல்லாம் எவ்வளவு வேதனை, திக்கு திக்குன்னு தான், ஐயோ என்னாகுமோ தெரியல ஒரு பதற்றம். இப்பொழுது இருக்கிற பதற்றத்தை போலதான் ஆண்டவர் என்ன செய்தார்? தாவீதுங்கிற ஒரு சிறு பையனை எழுப்பினார். அவன் எங்க இருந்து எப்படி வந்தான்? திடீர்னு யுத்த காலத்திற்கு வருகிறான். அந்த கோலியாத்தை வீழ்த்தி ஒரு யுத்தத்திற்கு ஒரு முடிவை கொண்டு வந்து விட்டான். யோசித்து பாருங்கள், அந்த சர்வ வல்லமுள்ள தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். ஆண்டவர் நினைத்தால் எத்தனை நாட்கள் யுத்தமோ அல்லது எப்படிப்பட்ட யுத்தமோ ஓய பண்ண முடியும். ஒரு சிறு பையனை எழுப்பி அந்த இடத்துல ஒரு முடிவை கட்டுகிறார். முடிவில்லாத பிரச்சனை குடும்பத்தில் இருக்குதா? முடிவில்லாத போராட்டத்துல கடந்து போறீங்களா? இதற்கு ஒரு முடிவே வராதா? இப்படியேதான் டெய்லி போராட்டமா? இந்த பலவீனம் இப்படிதான் இருக்குமா? அல்லது மனுஷங்க இப்படிதான் எழுத்து நிற்பாங்களா? இந்த பாடுகள், நெருக்கம், வேலையில எல்லா இடங்களையும் புலம்புறீங்களா? முடிவை கொடுக்கிற கர்த்தர் நமக்கு இருக்கிறார். ஒரு அருமையான தாய் தன்னுடைய மகன் திடீரென்று மயங்கி விழுந்ததனால் மருத்துவமனை கொண்டு போய் சேர்க்கிறார்கள். அங்கு வைத்தால் அது பிரெயின் மற்ற இடங்கள்லாம் பாதிப்பு இருந்ததுனால ஒரு 48 hours ஆகும். இப்பொழுது எதுவுமே சொல்ல முடியாதுன்னு சொல்லி அப்சர்வேஷன்ல வைத்து விட்டார்கள். ஐசியூல வைத்து விட்டு இந்த தாய்க்கு ஒரே கவலை, எப்படியாவது மகனை காப்பாற்ற மாட்டேறான் ஆண்டவரேன்னு புலம்பிட்டு வெளியே அந்த எல்லாரும் வெயிட் பண்ற இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. என்ன ஒரு மூச்சு பேச்சு இல்ல, நாட்கள் போயிட்டே இருக்குது. 48 மணி நேரம் நான் யோசித்து பாருங்களேன். ஒரு நாள் போயிட்டு 2வது நாள் போகுது, என்ன செய்வேன்னு தெரியல. அப்ப 48 hours கழிச்சு டாக்டர்ஸே சொல்றாங்கன்னு அந்த தாய் சொல்றாங்க, யாராவது ஒருத்தர் இந்த ஐசியூ யூனிட்ல இருந்து வெளியே வரும்போது திக்கு திக்கிட்டு ஐயோ என்ன சொல்ல வராங்களோடு பயம் வந்துருமா, ஒரு பதட்டம் இருந்துட்டே இருக்குமா. ஆனா என்ன நடந்தது? 48 hours ஆகல. அந்த நேரத்தில் அந்த மருத்துவமனைக்கு ஒரு வல்லமையாய் தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு ஊழியர் வருகிறார். வந்து அவர் இவங்களுக்காக அல்ல, இன்னொரு நபருக்காக, குறிப்பிட்ட ஒரு மனிதருக்காக ஜெபிக்க வருகிறார். ஜெபித்து விட்டு போகும் பொழுது, இந்த குழந்தைக்கும் கொஞ்சம் நீங்க ஜெபம் பண்ணக்கூடாது என் பிள்ளைக்குன்னு கேட்கும் போது இந்த மனுஷன் போறாரு. உள்ள போயிட்டு சொல்லிட்டு ஒரு சின்ன ஜெபத்தை பண்ணிட்டு வெளியே வந்துருந்தாரு. நடந்தது என்ன தெரியுமா? அந்த ஊழியர் போய்விட்டார், ஒன்றுமே சொல்லவில்லை. கொஞ்ச நேரத்துல அங்க இருந்து அந்த ஒரு நர்ஸ் வெளியே வந்து சொல்றாங்க, உங்க பையன் கண் வெளித்துட்டான், இப்போ பசிக்குதுன்ற ஆகாரம் கேட்கிறான் அப்படி சொல்ற உடனே இந்த தாய்க்கு நம்பவே முடியவில்லை. யோசித்து பாருங்க, என்னாகுமோன்னு பயந்த அந்த சூழ்நிலையில கர்த்தர் அந்த நாள்ல ஒரு தாசனை அனுப்பி அற்புதத்தை செய்தார். இன்னைக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை நீங்க இருக்கலாம். இனி என்ன செய்யன்னு சொல்லி பயத்தோடு கூட இருக்கலாம். நாளை தினத்தை குறித்து கவலையோடு கூட இருக்கலாம். நாளைய தினம் உங்க கையிலயோ என் கையிலயோ கிடையாது, கர்த்தருடைய கரத்துல இருக்குது. எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தரால் மாற்ற முடியும். நாம் ஜெபிக்க வேண்டும். அதோடு மட்டுமல்ல, நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர் மேல வைப்போம். பயப்படாமல் கர்த்தர் பார்த்து கொள்வார், நடத்துவார். யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர், வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறவர். அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. கரத்திலே கொடுத்து ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நீ மாற்றுகிறவரப்பா. உலகம் எங்கும் பதட்டத்தில் இருக்கிற இந்த சூழ்நிலையில மத்திய கிழக்கு பகுதிகள், ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா, அந்த யுத்தங்கள் எல்லா தேசத்தையும் இன்னைக்கு பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருக்கிறது. ஒருவேளை இப்படி இது தொடரும் என்று சொன்னால் அணு ஆயுதங்களை பயன்படுத்தி விடுவார்களோ, இப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான நிலைமைக்கு தள்ளப்பட்டு விடுமோ, நாளைய தினம் என்று சொல்ல எல்லாருக்கும் கேள்விக்குறி இருக்கிற இந்த சூழ்நிலையில சித்தமில்லாத எதுவும் வேண்டாம் ஆண்டவரே. சித்தத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து இந்த நாளை ஜெபிக்கிறோம். சூழ்நிலைகள் மாறட்டும். நாமம் மகிமைக்காக நீர் காரியங்களை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்.
இத்த நேரத்திலே மத்திய கிழக்கு பகுதிகளில் தேசங்கள் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. என்ன செய்வது? நாளை தினம் சொந்த தேச இந்தியாவுக்கு திரும்பி விட்டு விடலாமா அல்லது இப்படி இருக்கலாமா? எவ்வளவு நாள் பொறுமையா இருக்கிறது? நாளைக்கு என்ன ஒரு பாதுகாப்பற்ற நிலைமையாக இருக்கிறது? எங்கள் எதிர்காலம், எங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு, பல விதத்திலே கவலையோடு இருக்கிற பிள்ளைகளை இந்த நாளில் நினைத்தருளுவீராக. இதுவரை நடத்துனீங்களப்பா, இதுவரை பாதுகாத்தீங்க, போஷித்தீங்க, இனிமேலும் நீ நடத்த வல்லவரா இருக்கிறீர். அந்த தைரியத்தை கொடுங்க, கலக்கங்களை எடுத்து போடுங்க, பதற்றத்தை எடுத்து போடுங்க. விசுவாசத்துல இன்னும் பெருக, வளர, நிலைத்திருக்க உதவி செய்வீராக. இந்த நாள் முழுவதும் பாதுகாப்பின் கரம் ஒவ்வொரு மேல இறங்கி வரட்டும். எல்லா சத்துரின் கிரிகள் அழிக்கப்படட்டும். நாம மகிமைப்படட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகனமயமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தாவீதின் தேவன் நம்முடைய தேவனா இருக்கிறார். சோர்ந்து போக வேண்டாம். 40 நாள் யுத்தத்திற்கு ஒரே ஒரு சிறு பையன் மூலமாய் அதற்கு ஒரு முடிவை கட்டினார். இந்த சூழ்நிலையும் கர்த்தரால் மாற்ற முடியும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.